அனைவருக்கும் வணக்கம். 54வது தமிழ் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆல்ரெடி ஐயோ 5 நிமிடம் ஏற்கனவே ஆயிடுச்சு. அதனால நம்ம நேரடியாக நம்ம இதுக்கு போயிடலாம், நிகழ்ச்சிக்கு. சிவகனி தயாரா? துவங்கலாம். தயார் சார். அனைத்து இனிய அன்பு உறவுகளுக்கும் தமிழ் திண்ணை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சொல். ஒரு சொல் தான் வந்து சொல் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் அப்படிங்கிற ஒரு சொல் நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையை ஏற்படுத்தும் மற்றவங்க மனசுல. நன்றி அப்படிங்கிற ஒரு சொல் நம்மளுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பை வந்து உருவாக்கும் அந்த சொல். அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்ல பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சொல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம பாராட்டுவோம் பாத்தீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது. சோ அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சொல் நமக்கும் அந்த பெறக்கூடிய நபருக்கும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த சொல்லுலதான் இருக்கு. இதுல ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம். இந்த சொல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி. அதை நம்ம எப்படி கையாளுறோமோ அந்த மாதிரிதான் அந்த சொல் வந்து நம்மளுக்கு தாக்கத்தை தரும். இப்போ ஒரு சொல் வந்து ஆயுதம் மாதிரின்னு சொல்லுவது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீரன் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு வாளை வீசி அந்த எதிரியை தாக்குறது அப்படிங்கறதை தாண்டி ஒரு சொற்களால அந்த எதிரியின் மனதை கவர்வது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சற்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வாளை விட அந்த சொல்லே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. இதை தாண்டி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிய சொற்களை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதை காட்டிலும் ஒரு சில வன் சொற்களை பேசுவதை காட்டிலும் அந்த இடத்துல பேசாம இருக்குது, அதாவது நாவடக்கம் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாரு. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று அப்படிங்கிற மாதிரி இனிய சொற்களை மட்டுமே நம்ம பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அதை தாண்டி இந்த திருக்குறள் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, நம்ம எது காக்குறோமோ இல்லையோ நம்மளுடைய நாவை மட்டுமாவது காக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதை தாண்டி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா அந்த சொற்கள் வந்து பிறர் மனதை காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும். அதை தாண்டி இப்போ ஒரு சொல்றோம் அப்படின்னா அது ஒருத்தரை வந்து ஊக்குவிக்கும் விதமா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக மட்டும்தான் அவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அந்த சொற்கள் வந்து மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் உயர்த்தும் விதமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொற்களை உபயோகப்படுத்தலாம். இப்போ விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை வந்து அந்த சொல் நல்ல சொல்லா இருக்கணும். அதை தாண்டி நம்ம வேற சொற்களை பேசுறோம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து மௌனமா நம்ம கடந்து போயிடுறதே நல்லது அப்படிங்கிறாங்க. சொல் அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. நீங்க ஒரு விதைய விதைச்சிட்டீங்கன்னா அந்த விதை விருட்சமா வளர்ந்து எப்படி நம்மளுக்கு விருட்சமாகிறதோ அது சொற்கள்ல வந்து ஒரு சொல்ல வந்து விதைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ விதை விதைக்கிறீங்கன்னா அந்த விதை பூவாக மலர்வதும் அந்த விதை முள்ளாக மலர்வதும் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கிட்டதான் இருக்கு. சொற்களை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இனிமையா பேசணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய சொற்களை வச்சுதான் நிறைய கவிதைகள் எல்லாம் வடிக்கிறோம். சோ அந்த எழுத்து அப்படிங்கறது ஒரு வரலாறு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் வந்து ஒரு முக பாவனைகளையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு அந்த புன்னகை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே கையாண்டிருப்பாங்க. இதுல தாண்டி சொற்கள் அப்படிங்கறது எழுத்து வடிவம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சொற்கள் அப்படிங்கறத பயன்படுத்தணும். இன்னைக்கு சொற்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஏஐ தாண்டி போயிட்டு இருந்தாலுமே கூட ஒரு சொல் உணர்வு பூர்வமா இருந்தாதான் அந்த சொல்லுக்கு மதிப்பு அப்படிங்கறதே இருக்கும். சொல் இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு சொல்ல நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சுன்னா கூட அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா அந்த சொல் வந்து காலத்துக்கும் வந்து அது வடுவா இருந்துட்டே இருக்கும். நம்ம அன்னைக்கு அப்படி சொல்லிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி அந்த மனசுல வந்து அதை இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சொற்களை வந்து தீ மாதிரி இருக்கிற சொற்களை நம்ம வந்து சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொல் பேசுறோம் அப்படின்னா அந்த சொல்லுல வந்து ஒரு உண்மை இருக்கணும். அந்த சொல் நீதியோட இருக்கணும். அதை தாண்டி இவங்க சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொற்களை வந்து நம்ம சொல்லணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொல் பேசுறோம். இப்ப முடியல அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா, அந்த செயல் வந்து ஒரு செயல் முடியணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா? முடியாது அப்படிங்கிறதை தாண்டி உன்னால் முடியும் அப்படிங்கிறத சொல்லும்போதே, அந்த இடத்துல செயல் வந்து முடிவடையும். அதற்கு அடித்தளமாக விளங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல் தான். இப்போ சொல் அப்படிங்கிறது நம்ம அருவுருவமா சொல்லலாம். அதனால நம்ம சொற்களை பயன்படுத்தும்போது மிகவும் கவனமாகவும் கையாளணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்த்துக்கள்லாம் நிறைய சொல்றோம் இல்லையா? ஒண்ணும் இல்ல, நம்ம பார்க்கும்போது வாழ்க வளமுடன் சொல்றோம். இல்ல ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சொல்றோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நிறைய விஷயங்கள சொன்னாலும், அந்த சொற்கள் வந்து எப்படி ஒருத்தரை மாற்றுது. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பேசும்போது அ பேசக்கூடிய சொற்கள் வந்து ஒருத்தர நண்பனையாவும் மாற்றும், எதிரியாவும் மாற்றும். ஆனா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய சொல் தான். அதை தாண்டி சொற்கள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல இவன்லாம் எதுக்கு பேச வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எது பேசக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போது நம்மளுக்கு மனசுல வந்து என்ன தோணும் அப்படின்னா, பேசாம இருக்கிறதே பரவால்ல அப்படிங்கிற மாரி தோணும். இந்த மாரி ஒரு சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதயத்திலிருந்து மலரக்கூடிய ஒரு மலரா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இனிய சொற்கள் அப்படிங்கிறது ஒரு இதயத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மதங்களும் போதிக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்சொல் பேசணும், எல்லா உறவுகளோடு இணக்கமாக இருக்கணும், ஒற்றுமையை வலியுறுத்தணும். இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுல தான் இருக்கு. ஸோ அந்த சொற்கள் நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அதனால வெல்லும் சொற்களை நம்ம பேசுவோம். ஒவ்வொருத்தரும் அந்த சொற்களால் மற்றவர்களை மகிழ்விப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நமது தமிழ் தென்னை உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தோழி சிவகனி. அருமை அருமை சிவகனி. சொல்ல பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. நல்ல வார்த்தை தான் பேசணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, பாசிட்டிவானதுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை தரக்கூடிய சொற்களே நேர்மறை நேர்மறையான வார்த்தைகளை இது பண்ணணும்ட்டு அருமை. அடுத்து ஆனந்தி தயாரா? பேசுறது கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு சவுண்ட் கம்மியா கேக்குது. அதனால அப்ப நீங்க சத்தத்தை கம்மியா வச்சிருக்கீங்க. சுந்தரமையாவோடது வந்து நிறைய வச்சிருக்கேன். சுந்தரமையா, ஆமா நீங்க மியூட் பண்ணு. சரி, நீங்க தோங்குங்க, நான் வர்றேன். கேக்குதா? நான் இதுல பேசவா? கேக்குதுப்பா. கேக்குதுக்கா. ஓகே, வணக்கம். இன்னைக்கு நான் பேசுற தலைப்பு வந்து சயந்தனம். சயந்தனம்னா எல்லாரும் என்னன்னு கேட்கலாம். சயந்தனம்னா வேற ஒண்ணும் இல்ல, தேரு. தேர் எப்படி அப்படின்னா, அந்த ஒரு சின்ன கோயில் கோயில் வந்து எப்படி இருக்குமோ அதே அமைப்புல தான் இந்த தேரும் இருக்கும். அதாவது நம்ம போய் சாமியை கோயில்ல பார்த்தா அது போய் பார்க்கறது கோயில். அந்த சாமியே நமக்கு வந்து வீதியில வரப்ப வர்றது தேர். அந்த தேர் வந்து ஒரு தத்துவம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலை தான் தேரா சொல்றாங்க. அந்த சக்கரம், அச்சு, கயிறு அப்படிங்கிறதெல்லாம் உடலோட பாகங்களா சொல்றாங்க. தேர்ல உட்கார்ந்துருக்க கடவுள் வந்து நம்மளோட ஆன்மாவா சொல்றாங்க. எப்படி நம்ம புலனை அடக்கி நம்ம வந்து வாழ்க்கைய போறோமோ அதே மாதிரி இந்த தேரை இழுக்கிற குதிரை அதை வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு மனத்துக்கு கடிவாளம் போடுறோங்கிறோம்ல, அது மாதிரி நம்மளோடது எப்போதுமே நான் சொல்றதுதான், நம்மளோடது ஆன்மீகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அதுல வந்து எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கான தத்துவத்தை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கோயில வந்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ காலத்துல வந்து இந்த கார் தொழிற்சாலை எல்லாம் வருதுல்ல, 4 சக்கர தொழிற்சாலையா அதெல்லாம் வருதுன்னா ஒரு ஊர் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்பாங்க. அது மாதிரி அந்த காலத்துல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அதை கட்டுறதுக்கு ஆகணத்துக்கு அவ்வளோ இது இருக்கு. நான் இப்போ அந்த கட்டிடக்கலை பத்தி ஒரு வகுப்பு போயிட்டு இருக்கேன். அதுல பாக்குறப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம எல்லாமே நமக்கு வந்து இப்போ உள்ளது, இப்போ இந்த தொழிற்சாலை எல்லாம் வச்சோம்னா தண்ணி மாசுபட்டுடுது. ஆனா அப்போ நடந்த கோயில் கட்டுறதுனாலயோ இந்த மாதிரி தேர் பண்ணதுனாலயோ எதுவுமே மாசுபடல. ஒரு ஊருக்கான எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப தேருன்னு பாத்தீங்கன்னா
அதான் சொன்னேன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரியே எல்லாமே இருக்கும். அதாவது உபபீடம் அதிஷ்டானம்னா அந்த கீழேந்து போறதெல்லாம் சொல்றாங்க. அப்படி ஒன்னும் ஒரு ஒரு நிலையில இருக்குது. இப்ப அடிபீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப அகலமா இருக்கணும். ஏன்னா இந்த மேல போக போக அதோட உயரம் பாத்தீங்கன்னா 100லேருந்து 110 அடி அது வரைக்கும்லாம் கொண்டு போறாங்க. அப்பனா ஒரு மேல கோபுரம் பெருசா போகணும்னா கீழே வந்து அடித்தளம் எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் கட்டியிருக்காங்க. அதே எப்படி பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த சக்கரம் இருக்கு பாருங்க, அது அவ்வளோ அதை வந்து திகிரி அப்படிங்கிறாங்க. அது வந்து அவ்வளோ ரொம்ப ஐயோ ஆங்கிலத்துல வந்தது, உறுதியா இருக்கணும். அப்பதான் அது வந்து இவ்வளோ இதை தூக்கிட்டு உருளணும்ல அது மாதிரி. அப்ப வந்து அப்பெல்லாம் வந்து மனிதன் தான் இழுத்துட்டு போயிருக்கான். இப்பதான் வந்து நிறைய வந்து இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த காலத்துல மனிதர்கள் எவ்வளவு வந்து உடல் வந்து வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப மட்டும் இல்ல, தேருங்கிறது பௌத்த சமண காலத்துல இருந்தே இருக்கு. நான் வந்து இந்த பாறை ஓவியங்கள்லாம் சொன்னேன்ல, அப்போ பாத்தீங்கன்னா பதின்மலைங்கிறதுல அந்த வெள்ளை ஓவியங்கள்ல கூட தேர் இருந்ததுக்கான ஓவியங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அப்ப தேருங்கிறது நம்மளோட பழைய காலத்துல இருந்தே வந்துகிட்டே இருக்குது. இப்ப நான் வந்து இவ்வளவு தேரை பத்தி சொல்றப்ப திருவாரூர் தேரை பத்தி சொல்லாம இருக்க முடியாதுல்ல. ஆசியாவிலேயே பெரிய தேர் இப்ப சொன்னதுதான். அந்த இதுல பாருங்க எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துக்குங்க. ஒரு 96 அடி உயரம் இருக்குது, 300 டன் எடையாம். முதல்ல அதை உற்பத்தி செய்யறாங்க பாருங்க, அதுக்கு அந்த ஒரு மரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். எத்தனை பேருக்கு அது தொழில் கிடைச்சிருக்கும். அதை இன்னமும் பராமரிச்சுக்கிறாங்க. வருஷம் அதை பராமரிப்பு போகுது. திருப்பியும் அது வந்து ஒரு ஒரு வருஷமும் தேரோட்டம் நடக்குது. அப்ப அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. 4 நிலை இருக்குமா, 7 அடுக்கு இருக்குமா. திருவாரூர் வந்து தேரழகு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இது வந்து மனுநீதி சோழன் காலத்திலேருந்து அந்த தேருக்கு பையனை வந்து நீதிக்காக பசுவோட நீதிக்காக தேர் காலில் விட்டு சாவடிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அது மாதிரி அப்பையிலேருந்தே நமக்கு அந்த திருவாரூர் அந்த கல் தேர் இப்பயும் திருவாரூர்ல இருக்குதான். இதோட இது என்னன்னா அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா பொன்னாலையும் வெள்ளி பூக்களையாலையும் அந்த தேர் வர இடத்துல வாரி இறைச்சிருக்காங்களாம். இப்பயும் அந்த ஒரு தெருக்கு பேரு வீதிக்கு பேர் வந்து பொன் பரப்பி திருவீதின்னு பேராம். அதாவது தேவார பாடல்களே அப்பர் சொல்லியிருக்காரு, ஆழி தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேர் அவ்வளோ இதா போயிருக்கு. ஆனா இது 1930 வந்து அந்த அதுக்கு முன்னாடி இருக்க தேர் வந்து தீயில போயிடுச்சு. அதனால இப்ப 30 புது தேர் பண்றாங்க. இதுல அப்படிதான் இவ்வளவு ஒன்னொன்னும் 4 நிலை சொன்னல, அது ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா 1 6 மீட்டர்னா 1.2 மீட்டர் இருந்திருக்கு, இன்னொன்னு 1.6 மீட்டர், இன்னொன்னு 1.6 மீட்டர். அதாவது அந்த அகலத்தை எப்படி கொண்டு போறாங்கிறது அதுல தெரியுது. ஒரு 7 அடுக்கா கொண்டு போயிடுறாங்களாம். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா அந்த அலங்கரிச்சாங்கன்னா அதுக்கு துணி போகும் பாருங்க, அதுவே வந்து 3000 மீட்டருக்கு கொண்டு போவாங்களாம். அந்த ஃபுல்லா அது முழுவதும் அந்த திரை சீலையில மூடி இருப்பாங்கல்ல கலர் கலரா அந்த இது. அதுக்கப்புறம் அந்த பனியே 1 மாசத்துக்கு மேல நடக்குமா. அந்த கலசத்துக்கு மேல வந்து ஒரு 2 வெள்ளிக்கூடம் இருக்குமா. அது இந்த ஊருக்கு அந்த இதுக்கு இந்த தேருக்கு ரொம்ப இதுவான். இவ்வளோ இது பண்றது. எவ்வளோ பனைமர கட்டையை பார்த்தீங்கன்னா 50 டன்னுக்கு மேல கயிறு பனைமர கட்டெல்லாம் பயன்படுத்துவாங்களாம். அப்ப இதெல்லாம் வந்து வாங்குறது எல்லாமே ஒருத்தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியே தான் இருந்திருக்கு. அந்த இழுக்கிறாங்கல்ல அந்த கயிறு, அது வந்து எப்படி இருக்குன்னா 21 அங்குலம் சுற்றளவு இருக்குமா, 425 அடி நீளம் இருக்குமா. இது வந்து அப்போ வந்து 12,000 பேர் கூட இழுத்துருவாங்களாம். ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் முடியாது. இப்போ வந்து திருச்சியிலேருந்து ஒரு அந்த ஹைட்ராலிக் வச்சு தான் வந்து தள்ளுறாங்க அது. ஆனா இந்த இதுல இப்ப என்னன்னா இந்த பிளேட் திரும்ப அந்த இடம் திரும்பும்ல மொனை, அதுக்கு ஒண்ணு பயன்படுத்துறாங்க. அதை பாக்குறதுக்கே வந்து இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்பதான் அந்த தேர் போனுச்சு, நிறைய முகநூல்ல எல்லாம் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த சக்கரம் கீழே வந்து இரும்பு பிளேட் வச்சுட்டு அதுல ஒரு பசை தடவுறாங்க. அதை தடவிட்டு அந்த கரெக்டா அதை திருப்புறப்ப அது அழகா வந்து திரும்பும். இதை நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு அழகு. அது அப்படியே நமக்கு எல்லாமே பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்மளை மீறி இருந்தாதான் நமக்கு அது மேல பயம் வரும். அதை நம்ம ரசிப்போம். அந்த கீழேந்து நம்ம அதை மேல பாக்குறப்ப அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த குதிரை இருக்குல்ல அது அவ்வளோ பெருசு இருக்கும். அதை அசைஞ்சு வரப்ப அப்படியே அழகா அசைஞ்சு வரும். இது திரும்புறப்ப அழகா திரும்பும். இவ்வளோ உள்ளது திருவாரூர் தேர். இவ்வளோ சொல்லிட்டு எங்க ஊர் தேர் பத்தி சொல்லலைன்னா நல்லா இருக்காதுல்ல. எங்க ஊர்ல மாசி மாசம் வந்துட்டாலே தேர் ஆரம்பிச்சிடும். கும்பேஸ்வரர் அவர் மகாமகத்தோட கதாநாயகன்ல, அதனால மாசி மகத்தன்னைக்கு தேர் 5 தேர் எங்க ஊர்ல. முதல்ல வந்து விநாயகரும் முருகரும் வந்துருவாங்க. 2வது கும்பேஸ்வரரும் அம்பாளும் வருவாங்க, மங்களாம்பிகையும்.
ஒரு மாலை போல சண்டிகேஸ்வரர் வருவாரு. இது உயரம் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சின்னவர் தான். எப்படின்னா ஒரு 250 டன்னு தான் இடம் இருக்காரு. 27 அடி தான், 16 அடி அகலம் தான். அப்புறம் அப்படியே வந்தா ராமநவமிக்கு ராமசாமி கோவில் தேர் எல்லாமே எங்க வீடு வந்து நடுவுல தான் இருக்கு. அதனால எல்லா தேரும் வந்து எந்தெந்த வீதியிலயாவது பாத்துடலாம். அதுவும் இப்படிதான். அது சின்ன பிள்ளையில பார்த்து ரசிச்சது. அவ்வளோ அழகா இருக்கும், பிரம்மாண்டமா நம்ம பாக்குறப்ப. இதுலயே அடுத்து எங்க ஊர்ல இன்னொரு பெரிய தேரு சாரங்கம்மாணி தேரு, சித்திர பெரிய தேரும்பாங்க. திருவாரூர் தேருக்கு அடுத்து கூட சொல்லலாம். ஏன்னா அது 300ல இருந்து 500 டன்னு எடை கொண்டது. இதோட அடிப்பாகமும் 25 அடி, மேல் தட்டு 35 அடி, உயரம் 30 அடி, மொத்தம் 118க்கு மேல இருக்குது. இந்த எங்க ஊர் கோயில், இந்த சாரங்கபாணி கோயிலே வந்து ஒரு தேர் அமைப்புல தான் இருக்கும். நிறைய பேர் இப்போ கோயில்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், சில கோயில் வந்து ஏற போடுறோம்ல, அந்த இடமே வந்து தேர் மேல ஏறி போற மாதிரி தான் இருக்குமே. தாராசுரமா இருக்கட்டும், பழையாறை, இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். எப்போதுமே இதெல்லாம் போய் நேர்ல ரசிக்கணும். நீங்களும் ரசிங்க. எல்லாமே நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே கருவூலம் தான். எப்போதுமே நான் எப்போதும் சொல்றதுதான், நம்மளோட கோயில் வந்து ஒரு கருவூலம். அதுல வந்து பக்தி உள்ளவங்க பக்தியோட போகலாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் அதை வந்து பக்திக்கு அந்த நிபந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து யாரு வந்தாலும், படையெடுத்து வந்தாலும் முதல்ல கோயில அடிச்சதுக்கு முதல் காரணம், இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத புடுங்கணும்னு. அதனாலதான் எல்லாரும் நம்மளை கோயிலையே தாக்குனாங்க. அதனால அங்கேருந்து தான் நம்மளோட மொத்த ராஜாலாம் அவ்வளவு பெரிய அரண்மனை கட்டிக்கவே இல்லை. நம்ம உள்ள சேர சோழ பாண்டியர் யாரு அடிச்சுக்கிட்டாலும் கோயில கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் கோயில் வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான இதுன்னு. இந்த வெளிநாட்டு படையெடுப்பு வந்த பிறகுதான் அந்த கோயில் எல்லாம் அழிக்கப்பட்டது. நம்ம வந்து இப்பயும் சரி எப்பயும் சரி கோயில்னால நமக்கு நிறைய நல்லதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. அருமை அருமை அக்கா. துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க போய் தேரெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சில காரணங்களால் போக முடியல. வருஷம் போயிட்டு நேரில் பார்த்துட்டு புகைப்படம் எடுத்தாங்க. ஐயா உங்களுடைய ஒளியில நிறைய கேக்குதா? இப்போ சரியாக இருக்கிறது. இல்ல அவங்க போகணுன்ட்டு தயாரா இருந்தாங்க, ஆனா போக முடியல கடைசி நிமிடத்துல. சாந்தாமா நீங்க இது பண்ணீங்களா? அதனால போக முடியல. அடுத்த வருஷம் முயற்சி பண்றோம், போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஏதாவது புகைப்படங்கள் போட முடிஞ்சா போடுறோம். அடுத்து யாரு இருக்கா? சாந்தாமா நீங்க தான் நட்பு பற்றி தயாரா? அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் திண்ணை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திரு சுவாமிமலை சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் திரு மணி நாச்சியப்பன் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வருகையும் தெரிவித்துக் கொண்டு, நட்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சிறு உடல்நிலை சரியில்லை. எந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமோ நான் பேசுறேன். பொதுவா வந்து உறவு என்பதை வந்து முன்னாடி சொல்லிடுவோம். உறவுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க்கை என்பது ஒரு வரம். வாழ்க்கை வாழ வாழ உறவுகள் என்ன ஆகும்? உறவுகள் இருந்துட்டே இருக்கும், நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். நம்ம வசதி குறைவாக இருக்கலாம், அவங்களை தான் கேட்டுருவோமோன்னு நினைச்சுக்கிட்டு உறவுகள் என்ன பண்ணும், விலகிடும். ஆனா நட்பு மட்டும் விலகவே விலகாது. அது எப்படி அப்படி என்றால், நட்பு இல்லாத ஒரு நண்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அது வாழ்க்கையாகாது. எப்படி வீணையில நான் வந்து இல்லைன்னா வீணை எப்படி மீட்ட முடியாதோ, அது மாதிரி ஒரு நண்பன் இல்லாத வாழ்க்கை வந்து அது நன்றாக அமையாது. எந்த காரியத்துக்கு போனாலும் ஒரு நண்பன் வந்து நமக்கு இந்த வழியில செல்லு, இந்த வழியில செல்லக்கூடாது, தவறு என்று இடித்து கூறி கொள்ளக்கூடியவன் தான் நண்பன். அவன் சொல்லி நம்மளை வழிநடத்தி செல்வான். ஆனா உறவுகள்லாம் என்ன பண்ணும்,
பணங்கள் இருந்ததுன்னா நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க, வருவாங்க. பணங்காசு குறைஞ்சுடுத்துன்னா நம்மளோட வரத்தை குறைச்சிப்பாங்க. அதான் உறவுகள்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்ல முடியாது, அந்த போய் ஏளனமா நினைப்பாங்க. ஆனா நண்பன் அப்படி நினைக்க மாட்டான். அதே மாதிரி கொண்டு வந்தான் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தாலும் சகோதரி, சீர் செய்தால் சகோதரி செய்வாள் பத்தினி, அதாவது உயிர் கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். தோழன் தான் நம்மளை உயிர் காக்கக்கூடியவன் தோழன். எந்த நேரத்திலையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டான். கையில நம்ம கிட்ட பணங்காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் எதா இருந்தாலும் அவன் கொடுத்து உதவி செய்வான். இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள் ஒவ்வொரு கல்யாணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டில் யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, வேண்டான்னு நினைப்பாங்க. அது மாதிரி நேரத்தில் இவர்கள்லாம் ஒத்துமையாக இருந்து அவர்களை நல்ல வழிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது நட்பு தான். உறவு என்பது எப்படின்னா ஒரு மலர் செடி மாதிரி. அந்த மலர் செடியில பூ பூத்திருக்கும், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் செடிக்கு. நம்ம செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா தான் அது பூக்கள் பூக்கும். செடிக்கு தண்ணி ஊத்தலைன்னா என்ன ஆகும், அது வாடிடும். ஆனா நட்பு என்பது அப்படி இல்லை, மலை மாதிரி. அது ஏறி மெய்ச்சாலும் சரி, அதை செதுக்கினாலும் சரி, அதை வெட்டினாலும் சரி, என்ன ஆகும், அது அப்படியே இறுகிய கரங்களுடையதாக இருக்கும், அப்படியே நிற்கும், கரங்கள் மாதிரி நிற்கும் அப்படியே. அதனாலதான் இப்ப இந்த உறவையும் நம்ம நட்பையும் பத்தி பேசினோம். இப்போ நட்பை பத்தி பேசுறோம். அதியமான், இதனாலதான் அதியமான் என்ன செஞ்சா, உயிர் நீண்ட நாள் வாழக்கூடிய இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட நாள் வாழலாம். அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடுவதை விட தன் தோழிக்கு கொடுப்பதுதான் சரி, தோழி நீண்ட நாட்கள் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பாக அதிகமா நட்பு எந்த அளவுக்கு வைத்திருந்தாரோ ஔவையார்கிட்ட, அவர் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தார். அதனால நெல்லிக்கனி அந்த நட்பினுடைய ஆழத்தை காட்டுகிறது. அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை முறியடிப்பதற்கு எழுதப்பட்ட நூல் மூலதனம்னு ஒன்று. அதை காரல் மார்க்ஸ் என்பவர் எழுதினார். இந்த காரல் மார்க்ஸ் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் ரொம்ப. அது மாதிரி நிலைமையில 35 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த மூலதனம்ங்கிற நூலை எழுதினார். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது உலகத்தில், அதை முறியடிப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த நூல் எழுதினார். 35 ஆண்டுகள் முடிச்சும் போது அவருடைய நண்பன் ஏஞ்சல் 35 பவுண்டு, அப்பெல்லாம் பவுண்டு தான் இதை சொல்லுவாங்க, அதோட மதிப்பு 35 பவுண்டு கொடுத்து அதை வாங்கினான். ஏஞ்சல் வாங்கி காரல் மார்க்ஸை உயர்த்தினான், வாழ்க்கையில் உயர்த்தினான். அந்த காரல் மார்க்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார். அப்ப இறக்கும் பொழுது எல்லாரும் மக்கள் என்ன சொன்னாங்க, காரல் மார்க்ஸ் இறந்துட்டாரே, காரல் மார்க்ஸ் இறந்துட்டாரே நாங்க. ஆனால் அவன் ஏஞ்சல் என்ன செய்தான், அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னா. அவர் இறந்து விட்டார்னு சொல்லல, அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அப்படின்னா அந்த நண்பனுக்கு மட்டும்தான், அந்த நட்புக்கு மட்டும்தான் அது பொருந்தும். உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ செத்து போயிட்டாளா, எப்ப எடுக்க போறாங்க அப்படிம்பாங்க. நண்பன் அவன் சிந்திக்கும் திறனை, மரணத்தில் கூட அவன் சிந்திக்கும் ஆற்றலை அவன் உயர்வாக எடுத்து சொல்லுகிறான். இந்த நட்பு மட்டும்தான் அது மாதிரி சொல்லும், வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, உறவுகளுக்கு அந்த உரிமை கிடையாது. அதே மாதிரி பாரதியார் திருவல்லிக்கேணியில இருக்கிறது, ஏதோ ஒரு சாப்பாடு தினம் யானைக்கு ஏதோ அவர் கையில கிடைச்ச உணவை கொண்டு கொடுக்குற வழக்கம். அது மாதிரி ஒரு நாள் கொண்டு போகும்பொழுது யானை மதம் கொண்டு இருக்கிறது அவருக்கு தெரியல, அவரை தூக்கி எறிஞ்சிருச்சு. தூக்கி எறிஞ்சோன்னா மக்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டு, ஐயோ யானை மிரண்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் அவருடைய குவளை கண்ணன், அவருடைய நண்பன், பாரதியாருடைய நண்பன், எதையும் கவலைப்படாமல் ஓடி அவரை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் அவர் மனைவியிடம் சேர்த்தார். அதை அவங்க செல்லம்மாள் எழுதியிருக்கிற நூல்ல எழுதியிருக்கிறாங்க,
என் கணவருடைய நண்பர் தான் என் கணவருடைய உயிரை காப்பாற்றினார். அப்ப நட்பு எந்த அளவுக்கு அவரிடம் இருந்திருக்கிறது பாருங்க. தன் உயிரையும் துச்சமாக நினைச்சு அந்த யானை கிட்ட போய் அவரை தூக்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்துமே இதுல கிடையாது. நட்பில் ஏற்றத்தாழ்வு என்பதற்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணன் குசேலன். கிருஷ்ணன் நல்லா துவாரகையில ரொம்ப வசதியான பிள்ளை, அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய நண்பர் வந்து குசேலர். அவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர். 2 பேரும் பாடசாலையில படிச்சாங்க, குருகுலத்துல படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் தனியா போயிட்டாரு, இவர் தனியா வந்துட்டாரு. கண்ணன் கிருஷ்ணன் வந்து துவாரகைக்கு அரசனாக ஆயிட்டார். இந்த குசேலருக்கு கல்யாணம் ஆகி 27 குழந்தைகள். ரொம்ப கஷ்டமான நிலைமை. கட்டிக்க துணி கிடையாது, ஒரு கிழிச வேஷ்டி தான் கட்டியிருப்பாரு. அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, உங்க நண்பன் கண்ணன் இருக்காரே, கண்ணன்ட்ட போய் கேளுங்களேன், ஏதானும் சாப்பாட்டுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம், கேட்டுட்டு வாங்களேன் பாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நான் அவனை போய் வெறும் பார்க்க போக மாட்டேன், என்ன செய்யறதுன்னு ஒரு புடி அவல் இருந்தது. அந்த புடி அவலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கிழிச வேஷ்டியில கொஞ்சம் கிழிச்சு அதையில முடிஞ்சு கொடுத்து விடுறார் மனைவி. அதை எடுத்துக்கிண்டு துவாரகைக்கு வராரு. நண்பன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு வாசக்காவலர்கிட்ட சொல்றாங்க. அவர் சொல்றார், நீங்க நண்பனா எங்க அரசனுக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் கேலியா கிண்டலா சிரிக்கிறாங்க. இல்ல சொல்லுங்க, வருவாரு அப்படி போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவருடைய அரியணையை விட்டு கீழே இறங்கி ஓடி வந்து அவர் அப்படியே கட்டிண்டு தழுவி அவர் பாதத்தை பூஜை செய்து அந்த அவளை எடுத்து சாப்பிட்டார். அவளையும் எடுத்து சாப்பிட்டு அவர் அழைச்சுக்கிண்டு போயிட்டு, அவருக்கு தேவையான, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல, நீ வீடு உனக்கு வாசல் எல்லா வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அவர் இது பண்ணாருன்னா, இத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் அவருடைய நட்பானது எந்த அளவுக்கு அரச பதவியில இருந்தா கூட நட்பு என்பது எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வள்ளலார் எழுதினார், கடவுளை பற்றி எழுதினார். உம்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே, நலம்சார் பண்பனே உன்னை நம்பினேன் கைவிடேல் நண்பனே. உம்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே, நலம்சார் பண்பனே உன்னை நம்பினேன் கைவிடேல் நண்பனே. கடவுளை கூட அவர் நண்பன் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னா நண்பன் வந்து கைவிட மாட்டான், அது மாதிரி கடவுள் கைவிட மாட்டார். ஆகியதுனால கடவுளை கூட அவர் அப்பவே வந்து நண்பனே என்று சொல்லித்தான் அவர் பாடி இருக்கிறார். அதே மாதிரி நம்ம இப்ப நம்மிடையே இருக்கின்ற இது திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு ஊர்தியில வேலை பார்த்துட்டு இருக்கார். இவர் வந்து நடத்துனராகவும் அவருடைய நண்பன் ராஜ் பகதூர் அவர் வந்து ஓட்டுநராகவும் இருக்கார். அவர் ஒரு நாள் சொல்றாரு இவரை பார்த்து, நீ வந்து நடிக்க போ, நீ நன்னா நடிப்ப, நீ சென்னைக்கு போ, நீ இந்த நீ வந்து நடத்துனரா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் கையில பணமே கிடையாது, நான் எப்படி சென்னைக்கு போறது அப்படிங்கிறார். சென்னைக்கு போற அளவுக்கு பணமும் கொடுத்து அவரை நடிப்பதற்கு ஊக்குவித்து அவரை வந்து சென்னையில் கொண்டு வந்து விட்டு சென்றவர் அந்த ராஜ் பகதூர், அந்த ஓட்டுநர். அதற்கு அப்புறம் இவர் நடிக்கிறார். 40 வருஷம் கழிச்சு இவருக்கு ஒரு விருது கிடைக்கிறது. அந்த விருது வந்து தாதா சாஹிப் பாலிசே என்கிற விருது. அந்த விருதை வாங்கினவர் தன்னுடைய மனைவிக்கோ மகளுக்கோ மாப்பிள்ளைக்கோ பேரனுக்கோ தன்னை வளர்த்த அண்ணனுக்கோ கொடுத்திருக்கலாம், யாருக்கும் கொடுக்கல. அந்த ராஜபகதூருக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அப்படின்னா அவருடைய எந்த அளவுக்கு ஆழமாக 40 ஆண்டுகள் கழித்து கூட இந்த வசதி வாய்ப்போட இருக்கிறவர் ஒரு ஓட்டுநரை பார்த்து அவரிடம் இந்த பரிசை கொடுத்தாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு நட்பு
எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோட சாலமன் பாப்பையா நம்மளுடைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற சாலமன் பாப்பையா அவர்கள் படிக்கும் பொழுது, கல்லூரியில் படிக்கும் பொழுது பாதியிலேயே கல்லூரி படிப்பை நிறுத்திவிடக்கூடிய நிலைமை வந்துருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட கஷ்டம் அவங்க குடும்பத்துல. அப்ப அவர் நான் படிப்பை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய தியாகராஜன்கிற நண்பனும் ராமமூர்த்திங்கிற நண்பனும் பணம் கொடுத்து அவரை படிக்க வச்சாலாம். படிக்க வச்ச பிறகு படிச்சு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவருக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு தியாகமூர்த்தின்னு பேர் வச்சாராம். தியாகமூர்த்தின்னு இப்ப கூட இந்த ஒரு பட்டிமன்றத்தில் சொன்னார். வந்து தியாகமூர்த்தின்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு, தியாகராஜனுக்கு தியாகம் எடுத்துக்கிண்டு ராமமூர்த்திக்கு மூர்த்தி எடுத்துக்கிண்டு நண்பர்களை பிரியக்கூடாது, இந்த நட்பு நம்மளோட இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நினைவு இருக்கணுங்கிறதுக்காக தியாகமூர்த்தி என்ற பெயரை அவர் மகனுக்கு வைத்திருக்கிறார். அதே மாதிரி அறிவுமதி, மதியழகன் அப்படின்னு இரண்டு நண்பர்கள். இரண்டு நண்பர்களும் ரொம்ப உற்ற நண்பர்கள். ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டாங்க. ஆரம்பத்திலேருந்தே படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவங்க வேலைக்கு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இந்த அறிவுமதி மட்டும் கவிதை துறையில வந்துட்டார். இலக்கிய துறையை தேர்ந்தெடுத்து கொண்டார். அதுல கவிதை எழுதும் பொழுது அவர் வந்து அறிவுமதின்னு தான் எல்லாருமே அவரை கூப்பிடுவாங்க. அவர் நினைக்கிறார், ஒரு கவிதை எழுதுறார், அதுக்கு புனைப்பெயர் வைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும் பொழுது அந்த அறிவு அப்படிங்கிறத அறிவழகன், அறிவுமதி என்கின்ற அறிவை எடுத்துக்கொண்டு மதியழகன் என்பதில் மதியை எடுத்துக்கொண்டு அறிவுமதி என்று பெயர் வைத்து, என் நண்பன் என்னுடன் கூட இல்லாவிட்டாலும் கூட, வாழ்க்கையில் அவனை பிரிந்திருந்தாலும் கூட, அவன் என் கவிதையிலாவது அவன் பெயர் இருக்கட்டும், இருக்க வேண்டும் என்று தான் என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு வந்து நட்புங்கிறது ரொம்ப ஆழமாக போகக்கூடியது. இதே மாதிரி ஒரு கடல் நண்டு, நம்ம கடல்ல வந்து நண்டு பார்த்துருக்கோம். அந்த நண்டு வந்து இந்த கதையை கூட நம்ம ஆனந்தி ஒரு இதில் போட்டிருந்தா பார்த்தேன், காமிசா. இது நான் அது படித்தேன். இந்த நண்டு வந்து தினம் அலைகிட்ட பேசுமா. அலையும் நண்டும் நண்பர்களாம். தினம் நண்டு வெளியில போயிட்டு வந்துட்டு, இது அலை ஒரு ஸ்டேஜ் வரலையும் தானே வரும், அதுக்கப்புறம் வராது இல்லையா. அது போயிட்டு வந்து நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அவங்கள பார்த்தேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுமா. அப்போ அலை கேட்டுன்னு இருக்குமா. அதுக்கப்புறம் அது அப்படியே நடந்து நடந்து போய் அது பொந்துக்குள்ள போயிடுமா. உடனே இந்த அலை வந்து அதோட சுவடுகளை அழிச்சுடுமா. இதுக்கு அதுல மட்டும் சித்த வருத்தமா, ஏன் இப்படி பண்றது, நம்ம சுவடுகள் இருந்து அழகாத்தானே இருக்கு, இது எதுக்காக இது தண்ணியால அணைக்கிறது அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சித்த கோபத்தோட இருந்திருக்க நண்பனா இருந்தா கூட. அப்புறம் இன்னொரு நாள் அப்படிதான் பேசிட்டு இருந்துட்டு அது பொந்துக்குள்ள போகும் பொழுது இன்னொரு நண்டு வந்துதான். அந்த நண்டு வந்து இன்னொரு பொந்துக்குள்ள போகும் பொழுது அந்த சூடை பார்த்துக்கிட்டே வந்த நரி வந்து டக்குன்னு அதை பிடிச்சதுன்னு. அப்ப இது நினைச்சுதான் இந்த நண்டு, ஆஹா நம்ம நண்பன், நம்ம உயிர் காக்க நண்பன் அவன், நம்ம சாதாரணமா சித்த கோவப்பட்டிருக்கோமே மனசுல, அவன் வந்து நம்முடைய சுவடை வந்து அவன் அலையினால அழிக்காம இருந்திருந்தால் நம்ம என்றோ அந்த நரி நம்ம தின்னுட்டு போயிருக்கோம். நம்மை உயிர் காப்பதற்காகத்தான் அந்த அலை வந்து நம்மை அப்பப்ப சோடுகளை அழித்து கொண்டே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நண்டுக்கும் அலைக்கும் ஒரு நட்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதே நாம் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஒரு குறள். நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டார். அதாவது நண்பர்கள் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசி கீசி பண்றவங்கள நீ நம்பாத, சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்கள நீ நம்பாத. நீ செய்யக்கூடிய, அதாவது உன்னை வந்து படுகொடியில கொண்டு தள்ளிட்டு போயிடுவான். உன்னை நல்ல நண்பர்களை பார்த்து பழக வேண்டும். நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை யார் தட்டி கேட்கின்றார்களோ,
நீ தவறு செய்யற. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேர் பிடிக்கும். என்ன நம்ம கிட்ட ஃப்ரெண்டு இப்படி நம்மளை பத்தி குத்தம் சொல்றாளே அப்படின்னு நினைப்பாங்க. தப்பு, அது நினைக்க கூடாது. அது ஏதோ காரணம் இருக்கும், அதனாலதான் அது சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சொல்லக்கூடியதுதான் உண்மையான நண்பன், உண்மையான நட்பு என்று கூறி இந்த நட்பின் வலிமையை இந்த அளவிற்கு எந்த அளவுக்கு ஆழமாக சென்று கொண்டிருக்கின்றது. இது எத்தனை வருடத்திற்கு முன்பாக இந்த நட்பை அவங்க வள்ளுவர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க என்பதை நம்ம இதுல புரிஞ்சுக்க முடிகிறது. இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு பேச முடிந்திருக்கு. நன்றியை தெரிவித்துக் அருமை அருமை மாமி. நிறைய விஷயம், புது விஷயம்லாம் சொன்னீங்க. அறிவுமதி இதெல்லாம் தெரியாது. ரொம்ப கொஞ்சம் இதுக்குன்னே ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க போல. வர முடியாதனால இந்த மாசம் அதை படிச்சேன். எனக்கு இதை பார்க்க கூட இல்லை. எனக்கு இன்னைக்கு எல்லாம் வரல. நேத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். பேசணும்னு ஒரு ஆசை. அதான் தமிழ் திண்ணைக்கு எங்களோட பாக்கியம் அது. ரொம்ப நன்றி மாமி, பேசி எடுத்து பேசுனதுக்கு. திவ்யா, காதல் பற்றி. கண்டிப்பாக. என்னுடைய ஒலி சரியாக கேட்கிறதா? சாந்தா மாமி, ரொம்ப நன்றி. அதாவது நெஞ்சை நிரப்பக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த காலகட்டத்தில் சிறந்த நண்பர் யார், சிறந்த நண்பர் இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கே எங்களுக்கு 50 வருடங்கள் ஆகிவிடும் போல் இருக்கிறது. ஆனாலும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி திரு சங்கர் கணேஷ் ஐயா அவர்களையும் நம்முடைய மணி நாச்சியப்பன் அவர்களையும் முதல்ல வச்சு எப்பயுமே நன்றி சொல்லிட்டு தான் நீங்கள் தொடங்குறீங்க. அதை நானும் இனிமேல் ஃபாலோவுக்கு தமிழில் என்னப்பா தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விழைகிறேன். நன்றி இருவருக்குமே, இரண்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்குமே. சரி, கண்ணதாசனை பற்றி பேச வேண்டுமென்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிஞன். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள ஏதுவாக பலவிதமான உணர்வுகளுக்கான பாடல்களை தந்து சென்ற ஒரு கவி வள்ளல் என்று அழைக்கலாம். இன்று அவருடைய பாடலை மட்டுமே எடுத்து சொல்வதற்கு பதிலாக ஒரு கதையினுடைய அவருடைய 7 பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், என்னையும் காதலிக்க தூண்டக்கூடிய சில பாடல்கள் இவை. அவற்றை இங்கே பகிர இருக்கிறேன். வருணும் திவ்யாவும் ஒரு பேருந்திலே தினமும் பயணம் செய்யக்கூடிய 2 நபர்கள். அந்த பேருந்திலே எப்பொழுதுமே கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அப்படி வருண் முதலாக அவளுடைய திவ்யாவை, அவளுடைய பெயர் திவ்யா என்று வைத்திருக்கிறேன் என்னுடைய பெயராதலால், திவ்யாவை சந்திக்கும் பொழுது அல்லது திவ்யாவை காணும் பொழுது அவளுடைய கண்களை தான் பார்த்தான். மிகவும் அழகான கயல் போன்ற விழிகள், மை கோடுகளால் இரு கரையிலும் வரைந்த எல்லை கோடுகள் போல அவளுடைய வெள்ளை கண் குளங்களை அழகாய் தழுவி கரைகளாயின அந்த மை. சற்றே எதிர்பாராமல் அவள் வீசிய அந்த காந்த பார்வையிலே தன்னை இழக்கிறான். அவன் நெஞ்சம் சற்றே ஒரு கணம் நின்று துடிக்கின்றது, மீண்டும் உயிர் பெறுகின்றது. அந்த பேருந்து பயணத்திலே பின்னோட்டத்திலே இருக்கக்கூடிய பாடலானது அவனுடைய மனதை மிகவும் கவர்ந்தது, என்னையும் மிகவும் கவர்ந்த பாடல். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். என்ன அழகான வரிகள்! 1000 பார்வைகள் இருந்தாலும் அதனூடே அவள் காதலினுடைய கண்களை இவரால் பார்க்க முடியுமா, அவளுடைய பார்வையை உணர முடியுமா? அவள் காலடி ஓசை வைத்தே அவளுடைய காதலினுடைய ஆழத்தையும் அவரால் உணர முடியுமாம். எப்பேற்பட்ட வரிகள்! இந்த வரியெல்லாம் கேட்டால் யாராவது காதலிலே விழாமல் இருப்பாரா என்பதே ஐயமாகின்றது. அப்படி பார்வைகள் பரிமாறப்பட்டு 2 பேரும் மிகவும் தன்னை மறந்து காதலிக்க தொடங்குகிறார்கள். அப்படி அவர்கள் காதலில் உயர்ந்து நிற்கும் வேளையில் எல்லோருமே காதலில் விழுவார்கள். ஆனால் வருணும் திவ்யாவும் காதலில் உயர்ந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கின்ற வேளையிலே அந்த சந்திரனுக்கு மிகுந்த பொறாமை வந்ததாம், இவளுடைய அழகிலையும் இவளுடைய காதலுடைய தன்மையிலும். அதை இவர் எப்படி தன்னுடைய காதலிக்கு நிலாவினை அல்லது சந்திரனை ஒப்பிட்டு பாடுகிறார் என்றால், மிகவும் அழகிய ஒரு பாடல், காலம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பாடல். தன் தூரிகையை ஏந்தி வருண் மீண்டும் எழுதுகிறான். கண்ணதாசனே நான் இங்கு வருண் என்று கூறுகின்றேன். பாட்டு படித்தனன். அவள் சொற்களின் இனிமையை, அவளுடைய
அவளுடைய சொற்களுடைய இனிமையிலே அவன் தெய்வத்தை கூட காணுகின்றானாம். அந்த வரிகள் என்னவென்றால், தெய்வம் கல்லிலா ஒரு தோகை சொல்லிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகை சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. அவள் கொண்டு வர பணத்திலான்னு கேட்கல, அவள் காட்டும் அன்பிலா என்று கூறிவிட்டு, அவள் வாராத தினமெல்லாம் இவன் எப்படி வருண் வாடினான் என்பதற்கும் ஒரு வரி இதிலே உண்டு. நீ இல்லா நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. நிலா வளருகின்றது, தேய்கின்றது. அது வளரவில்லை, தேயவில்லை, நாம் சுற்றி வருகின்றோம். இருந்தாலும் ஒரு கவியினுடைய ரசனை என்பது அப்படிதான் அல்லவா? அவள் வராத நாட்களிலே இவர் தேய்பிரை போல தேய்கின்றாராம். அந்த வாழ்க்கையை அவருக்கு வெறுத்து விட்டது, நிலா இல்லாதது போல. எவ்வளவு அற்புதமான வரிகளை படைத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்படி அவர்கள் காதல் வளர்ந்து மெல்ல கல்யாணம் வரை சென்று விட்டது. கல்யாணத்தை குறித்து அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பாட்டு. இதை எப்போ கேட்டாலும் மனசில் வந்து ஒரு இனிமை, ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை தன்னாலே நம்முடைய முகத்திலே வருவதை எல்லோரும் காணலாம். மிகவும் பிரபலமான ஒரு திரைப்படம் கூட, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம், கர்ணன் என்ற படம். அதிலே இரவும் நிலவும், கல்யாணம் முடிந்து விட்டது, அடுத்ததாக இவர்கள் அவருடைய தனிமையிலே இந்த பாடலை பாடுகிறார்கள். இதிலும் காமம் என்பதை கூட எவ்வளவு அழகாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு தான் இந்த பாடலை எடுத்தேன். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே. ராகம் தெரிந்தவர்கள் பாடலாம். மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லை எண்ணாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, மீண்டும் இரவும் நிலவும் வளரட்டுமே என்று பாடுகிறார். ஒரு காதல் என்பது பல படிநிலையில் வளர்ந்து வரும்பொழுது அந்தந்த கட்டங்களுக்கு தகுந்த, அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலைஞன் எப்படியெல்லாம் அந்த காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது எனக்கு இன்னும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. காலங்களை தாண்டி நிற்கின்றது என்பதுதான் இங்கே மிகவும் அழகு. இப்படி சேர்ந்த பிறகு நிச்சயமாக இவ்வளவு காதல், இவ்வளவு கனிவு, இவ்வளவு அன்பு, தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அன்பு சொற்கள் நிறைந்த ஒரு பெண்மணி குழந்தை இல்லாமல் எப்படி அல்லவா? குழந்தை செல்வமும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. என்னை பொறுத்தவரையில் காதலித்து காதலித்து வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள் எல்லோருக்கும் அனைத்து செல்வங்களும் கட்டாயம் நிறைந்திருக்கும் என்பதே என்னுடைய எண்ணம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. அந்த மழலை செல்வத்தினுடைய நாம் குழலினிது யாழினிது என்று நம் வள்ளுவன் காலத்திலிருந்தே பேசி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட ஒரு குழந்தை செல்வம் என்பது அந்த காதலினுடைய விளைவாக ஏற்பட்ட ஒரு குழந்தை எப்படியான ஒரு ஆனந்தத்தை தருகின்றது என்று பார்த்தால், வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் சேயல்லவா. வாழ தெரியாத மனிதர்களை கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு காதல், காதலுடைய விளைவு. பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவா, தாழம் குடையல்லவா, தள்ளாடும் நடையல்லவா, மாலை பொழுதல்லவா, வந்தாடும் செண்டல்லவா, முத்தான முத்தல்லவா என்று ஒரு முத்து எப்படி சிப்பியில் தங்கி, ஒரு தண்ணீரானது சிப்பியில் தங்கி வளர்ந்து வந்து ஒரு நகையாக மாறி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துமோ, அதுபோல ஒரு குழந்தை, ஒரு காதலினுடைய விளைவாக விளைந்த ஒரு குழந்தை அந்த முத்திற்கு சமானமாகவும் வாழாத மனிதரையும் வாழ தூண்டக்கூடிய ஒரு செல்வமாக வந்து சேர்கிறது என்பதை எப்படி இதை அவர் சிந்தித்திருப்பார், எந்த தருணத்தில் உட்கார்ந்து எழுதியிருப்பார் என்று யோசித்து பார்த்தால் சற்றே வியப்பாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்து இவரை காப்பி என்பதற்கு தமிழில் என்னவென்று நான் மறந்துவிட்டேன். பதிவெடுத்து கொண்டு தான் சிப்பி இருக்கிறது முத்தம் இருக்கிறது என்ற பாடலும் வந்திருக்குமோ, அல்லது சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என்ற பாடலும் இதை தழுவியே எழுதினார்களா என்பது எனக்கு இன்னும் ஐயம் இருக்கின்றது. ஆனாலும் வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு காதல் மலர்ந்து வரும் ஒரு நிலையை இதில் நான் பார்க்கின்றேன். எப்பொழுதுமே விதி வலியது அல்லவா?
எப்பேற்பட்ட காதலையும் பிரிக்க வல்லது விதி, அல்லது பிரிக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லது சதிகளை செய்து நம்மை பண்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி விதியின் வலிமையினால் இவர் போருக்கு சென்று விடுகின்றார், போர்க்களத்தில் சென்று விடுகின்றார். அவரை காணாமல் இந்த தலைவியானவள், இந்த பெண்மணி அழுகின்றாள், கதறுகின்றாள். அதற்கும் ஒரு அழகான ஒரு பாடல். தாவி வரும் மேகமே என் தாய்நாடு செல்லாயோ, ஊர் உலகம் போற்றவரும் என் உத்தமனை காண்பாயோ, இன்று மனமுடித்த பேதை போல நான் இங்கே சொந்தம் கொண்டாடுகின்றேன், தூது செல்ல மாட்டாயோ என்று ஆரம்பித்துவிட்டு, காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் மன்னிக்கவும், அந்த வரிகளை நான் சற்று தவற விட்டு விட்டேன். அப்படி அவர் வானவீதியில் பறந்து செல்ல வேண்டும் என்று விழைகின்றார். அதன் பின்பு கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, அதற்கான தருணத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னவென்றால், அப்படி அவர்கள் தவித்து அவரை பிரிந்து விதியின் வசத்தினால் வாடி மீண்டும் சேர்ந்து விட்டால் அது எப்படி இருக்கும் என்ற அந்த தருணத்தை ரொம்ப அழகாகவே வடித்திருக்கிறார். ஒரு பெண்ணாகவே மாறி தன்னுடைய காதலை இந்த பாடலில் அவர் பதிவு செய்திருப்பதை போலவே நான் உணர்ந்தேன். அவர் உடல் ரீதியாக ஒரு ஆணாக இருந்தாலும் கூட இந்த பாடலின் ஆன்மாவை எடுத்து ரசித்து பார்த்தால், ருசித்து பார்த்தால் ஒரு பெண் எப்படி அதை வெளிப்படுத்தியிருப்பாள் என்பதை மிகவும் அழகாக அவர் எழுதியிருக்கிறார். மீண்டும் சேருகிறார்கள். அப்பொழுது பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. நானும் சற்றே சிந்தித்து பார்க்கின்றேன். வெகு நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய உறவுகளிலும் நம் கண்ணிலிருந்து அந்த வருகின்ற ஒரு துளி கண்ணீர் தான் அந்த அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதாக நான் எப்பொழுதுமே உணர்ந்திருக்கின்றேன். அப்படித்தான் இந்த வரிகளும் இருக்கின்றது. பேச மறந்து சிலையாய் நின்றால், பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதலின் சந்நிதி. அவருடைய ஒவ்வொரு காதல் பாட்டிலுமே அந்த ஆழமான அன்பு என்பது ஒரு தெய்வ நிலையையும் அதனுடைய சன்னதியுமே அமைப்பதாகவே அவர் பாடியிருக்கிறார் என்பது எனக்கு மிகவும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுத்துகின்றது. அப்படி இருவரும் ஒன்று சேரும் பொழுது அங்கே நிலவுவது என்பதோ அமைதி. அமைதிதான் இறைவனிடத்தே நாம் வைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு மொழியாக இருப்பது என்பது அமைதியும் மௌனமும் தான். ஸோ அந்த மௌனம் இங்கே வெளிப்படுவதும் அதன் மூலமாக அது தெய்வத்தினுடைய சந்நிதியாகவும் அந்த காதல் மாறுகிறது என்பது மிகவும் அழகான ஒரு கற்பனை திறன், மிகவும் அழகான ஆழமான ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு. சரி, இவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேராமல் போயிருந்தால் திவ்யா வருணுக்காக பாடக்கூடிய இன்னொரு பாடலும் அல்லது வருண் திவ்யாவுக்காக பாடக்கூடிய இன்னொரு பாடலும் இருக்கின்றது. அது என்னவென்றால், நான் எடுத்துக்கொண்டது 7 பாடல்கள் மட்டும்தான், 7 பாடல் வரிகளை மட்டும்தான் இந்த மணித்துளியில் என்னால் படைக்க முடியும். அப்படி அவர்கள் சேராமல் போகும்பொழுது தூக்கமின்றி தவிக்கின்றான் தலைவன், தலைவியும் அங்கே மனம் பேதலித்து கிடக்கின்றாள். அப்படி கிடக்கும் பொழுது அந்த மனைவியையோ அல்லது அந்த காதலியோ தன்னுடைய குழந்தை போலவே பாவிக்கக்கூடிய ஒரு தலைவன் அவன் எப்படி பாடுவான் என்றால், காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் மறுபடியும் என் சந்நிதி, கண்ணே கலைமானே என்று தூங்க முயல்கின்றான். அவள் எழ முடியாத மீள முடியாத தூக்கத்திற்கு சென்றாலோ அவன் சென்றானோ அல்லது மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்று இந்த பாடலை அவர் இயற்றினாரோ தெரியாது. ஆனால் அவர் நீள்துயில் கொள்வதற்கு முன்பாக படைத்த கடைசி படைப்பு இந்த பாடல். இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள், ஆயிரக்கணக்கான உணர்வுகளை வெளிப்படுத்திய ஒரு அற்புத கலைஞன் திரு கண்ணதாசன் அவர்கள். அவரை பற்றி அவருடைய குறிப்பை பேசுவதற்கு பதிலாக அவருடைய படைப்பினை இன்னும் சுவைப்பது என்பது காலத்திற்கும் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று கருதி
இந்த வாய்ப்பினை கொடுத்த தமிழ் திண்ணைக்கும் இதுகாரும் இதை கேட்டு ரசித்த மக்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை உரைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கூடிய சீக்கிரம் பாகம் 2 பாகம் 3ன்னு பாருங்க. கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். அருமை அருமை திவ்யா, சூப்பரா நல்லா இருந்துச்சு, அருமை. இத பிப்ரவரி மாதம் போட பண்ணியிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இந்த வருடம் முழுசாவே நான் காதல போய் தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. அருமை அருமை. அடுத்து லாவண்யா. அதுக்கு முன்னாடி வருது கீதாமா, நீங்க ஏதோ இது போட்டிருந்தீங்களா பேசலான்னு? ஆமாமா, நானு ஆக்சுவலா ஐ வில் பி ஆன் டிராவல்னு உங்களுக்கு எழுதியிருந்தேன். பட் அது இல்ல, போக முடியல, ரஷ்யா இருக்கு. அதனால நான் பண்ணிக்கிறேன். ஏதாவது எங்கிட்ட இருக்கிறத ஒண்ணு இன்னைக்கு ஏதாவது சுந்தரம் முடிச்ச பிறகு நீங்க இது பண்ணலாம். ஓ, லாவண்யா, சுந்தரம் ஐயா, அப்புறம் நீங்க. ஓகேயா? சரி. ஓ எஸ், சரி, ஓகே. லாவண்யா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் திண்ணை நண்பர்கள் அனைவருக்கும், தொடர்ந்து இதை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்க நம்மளுடைய மணி ஐயாவிற்கும் சங்கர் ஐயாவிற்கும், சிறப்பான தலைப்புகளில் நம்மளை சிந்திக்க வைக்கும். நம்மள இன்னைக்கு ஒரே அடித்தூள் தான், காதல், நட்பு, அப்புறம் சிவகனி மேடம் சொல் பத்தி சிறப்பா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனந்தி அவங்க தேரை பத்தி அந்த பேர் போடும் போதே அது என்னவா இருக்கும்னு நிறைய யோசிச்சேன். தேர்னு யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு மாதமும் நம்ம புதுசு புதுசா இது பண்றோம். அந்த வகையில நான் சிறுவர்களுக்காக எழுதின 2 சிறுகதைகள் சொல்லலான் இருக்கேன். அதுல கூடவே நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி என்னென்ன கருத்துக்கள்ல எழுதலாம் அப்படிங்கிற உங்களோட சிந்தனைகள் ஏதாவது இருந்தா அதை எனக்கு பகிர்ந்து சொல்லுங்க. அதை வச்சு நான் கதைகள் தயார் பண்றேன். அந்த ஒரு முயற்சியில இருக்கேன். அதுக்கு எனக்கு நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய சிந்தனையில் ஒரு துளி தந்தீங்கன்னா அதை அப்படி கோடு போடுங்க, நான் ரோடு போட்டுக்கிறேன். அந்த மாதிரி அடுத்த இதழ் பிரசுரம் பெறுவதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள். சிறுகதை தொகுப்பு. நன்றி நன்றி திவ்யா, நன்றி. உங்களுடையது அதாவது நல்ல பழக்கங்களை தான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்க நட்பை பத்தி சொன்னதாகட்டும், சொல் எவ்வளவு முக்கியமானதாகட்டும் சொன்னது எல்லாமே எல்லாருக்குமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம நல்ல ஒரு வேல்யூஸ் அந்த சொல்றோம்ல, நல்ல ஒரு கருத்துக்கள், நல்ல ஒரு சிந்தனைகள் வரணும் அப்படிங்கிறது, அந்த நோக்கத்துலதான் நான் இந்த சிறுவர் கதைகள் எழுதியிருக்கிறேன். நான் 2 மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கதிரன், ஆதிரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள், மழலையர் பள்ளி வகுப்புல படிக்கிற தோழர்கள். அந்த பசங்க 2 பேரும், அவங்க ஒரு பையன் என்ன செய்யறான் அப்படின்னா, நல்லா அன்பா பழகுறான். எல்லாரு கூடயுமே பழகக்கூடிய ஒருத்தனா இருக்கான், கதிரன் அப்படிங்கிற ஒரு பையன். ஆனா இன்னொரு பையன் என்னன்னா, வரும்பொழுதே அழுதுகிட்டே வரான். மன்னிக்கவும், கதிரன் அன்பா பழகுறான். வகுப்பிற்கு வரும்போது அழுதுகிட்டே வர்ற பையன் கொஞ்ச நேரத்துல அமைதியாகி அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சு எல்லாரோட இது பண்ணிடுவான். ஆனா அந்த ஆதிரன் அப்படிங்கிற பையன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முற்றிலுமாக அப்படியே நேரெதிரா இருக்கான். வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வரான். அவன் விளையாடும் போது பொருள் ஆனா சிரிச்சுக்கிட்டே வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா யாரு கூடயும் விளையாட மாட்டான். விளையாடும் போது அவனுடைய பொருளை எடுத்தா ஒரே அழுகையும் அமர்க்கலுமா பயங்கர சேட்டை பண்ணுவான். எல்லாரும் சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அதை கட்டுப்படுத்தவே முடியாம அடங்காத அளவுக்கு வீறிட்டு அழுகிற மாதிரி இருக்கான். அப்ப கதிரன் ஒரு நாள் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ஆதிரன் இப்படி பண்றானே அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த பையன். எல்லாம் மழலையர் பள்ளியில இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய ரொம்ப அதிகமா ஆழமா உற்று நோக்கி சில விஷயங்களை கத்துக்குவாங்க. அதை அப்படியே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த பையன் இந்த மாதிரி அழுது கத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த பையன் என்ன செய்யறான்னா, போய் அவனை அப்படியே ஒரு அரவணைச்சு முதுகுல தட்டி கொடுக்குறான். அப்படியே அந்த பையன் அழுகைய அமர்த்திடுறான். அப்படியே இது பண்ணிட்டு உடனே அந்த பொம்மைய எடுத்து கொடுக்குறான். உடனே இந்த வேற குழந்தைகள் எடுத்த பொம்மைகளை கொண்டு இவன் கையில இவன் கொடுக்குறான். உடனே அந்த பையன் சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு சிரிச்சுக்கிட்டே பழைய மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் மறுபடியும் என்ன செய்யறான், வேற பொம்மைகள் எடுத்து சேர்ந்து விளையாடுறதுக்கு பழகுறான் அந்த பையன். அது வரைக்கும் அவன் வச்சிருக்க பொம்மை யாருமே வாங்கக்கூடாதுன்னு இருந்தவன், இவன் அவனை அரவணைச்சு அந்த அன்பை தட்டி கொடுத்ததை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பகிர்ந்து கொண்டு விளையாடுறது ரொம்ப சிறப்புங்கிறத உணர்ந்து இந்த குழந்தைகள் எல்லாமே பகிர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்க கதை மாதிரி இது சிறுவர்களுக்கானது. அந்த மாதிரியான ஒரு கதை பகிர்வதை பத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 5வது படிக்கிற ஒரு பையன் எப்பவுமே அமைதியா இருக்கிறான். அவன் யாரு கூடயுமே வகுப்புலையும் பேசி சிரிச்சு விளையாட மாட்டான். மற்ற குழந்தைகள் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாலும் இவன் அதுக்கு எது கருத்தும் சொல்ல மாட்டான், கூடவும் போய் உட்கார மாட்டான். இவன் தனியாவே அப்படியே இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய பள்ளி முடிந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வரும் பொழுது அந்த
லிஃப்ட்டுக்கு என்ன சொல்றது தமிழ்ல? மின்தூக்கி. மின்தூக்கி. நன்றிம்மா, நன்றி. மின்தூக்கியில வந்து அவங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புல போகும்பொழுது பாத்தீங்கன்னா, அவன் கூட படிக்கிற இன்னொரு பையன், இவன் வந்து அதே வீட்ல தான் இருக்காங்கிறது இவனுக்கு தெரியுது. அந்த பையன் இப்பதான் புதுசா வந்திருக்கான். இந்த ஒரே மின்தூக்கியில அவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப அவன் பாட்டுக்கு என்ன செய்றான் அப்டின்னா, அவங்க வீட்டுக்கு போயிறான். அந்த இதுல பார்க்கும்போது மட்டும் இவன் எப்டி அ தெரிஞ்சவன் அப்டிங்கிறத மட்டும் காமிச்சுக்கிறானே ஒழிஞ்சு, அவனோட பேசுறதில்ல, இது பண்றதில்ல. இவன் பாட்டுக்கு இப்டி தனியாவே இருந்து பழகுறான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே நேரத்துல மின்தூக்கில ஏறுறாங்க. இந்த அமைதியா யார்ட்டயும் பேசாம இருக்கிற பையன் வந்து அவனுடைய எந்த மாடியில இருக்கானோ, அந்த எண்ண வந்து அழுத்தாம விட்டுர்றான். அதனால அந்த நல்லா பேசுற பையனோட வீட்டு அதுவரைக்கும் லிஃப்ட் அந்த மின்தூக்கி போய் நின்றுது. உடனே அப்போ வந்து, ஆஹா! நான் எத வந்து இது பண்ணாம விட்டுட்டு இங்க வரைக்கும் வந்துட்டேனே அப்டின்னு அவன் சொல்றான். சொன்ன உடனே பரவால்ல இவ்ளோ தூரம் வந்துட்டல்ல, எங்க வீட்டுக்கு வா அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இது பண்ண உடனே அவங்க அம்மா இவன் வந்து தயங்கி தயங்கி போறான். கடைசியில அங்க போய் வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான், இந்த நல்லா பேசுற பையனோட அம்மா வந்து வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து இவனுக்கு ரொம்ப ரொம்ப இதாயிருது. ஆச்சரியமா போயிடுது. ரொம்ப இவ்ளோ இதா இருக்கிறதுல அந்த பையன் எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னு ஒரு கேள்வி, அந்த சின்ன மனசுக்குள்ள. அந்த அம்மா வந்து இவன அன்போட கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் தின்பண்டம்லாம் குடுத்து 2 பேருக்கு சேர்ந்து இப்ப விளையாண்டுக்கிட்டே அவங்க பாடத்தெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப இந்த பையன் வந்து அத ரொம்ப ரொம்ப அவனுக்கு புதுமையா இருக்கு இதெல்லாம். ஏன்னா அவனோட வீட்ல வந்து பழக்கமே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராங்க. இந்த பையன் வீட்டுக்கு போவான். வீட்ல இருக்க வேலைக்காரங்க குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து அந்த கைபேசி எடுத்து அதுல ஏதாவது பார்த்துட்டு, இல்ல வந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு, அப்படியே தூங்குற மாதிரியான நிலைமை தான். அதனால அவனுக்கு வந்து மத்தவங்களோட பழகுறதற்கு, அந்த சிரிச்சு பேசணும் அப்படிங்கிறதே மறந்து போயி, தனிமையிலேயே அந்த பையன் எல்லார் கூட இருந்தாலும் தனிமையிலே இருக்கான். ஆனா இப்ப எனக்கு இப்படி பேசுறதுக்கு ஒரு நண்பன் கிடைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான்னா, தினமும் அந்த பையனோட வீட்டுக்கு, அந்த ஹரிஷோட வீட்டுக்கு போயி, அவங்க அம்மா கூட பேசி, சிரிச்சு, விளையாண்டு, சேர்ந்து படிச்சுட்டு, அவன் வந்து அவங்க வீட்டுக்கு வரான். இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த கதைகள்லாம் எழுதும்போது நான் என்ன வந்து மனசுல வச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னா, சிலது நெறைய வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள், நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிடைச்ச சந்தோஷங்கள்லாம் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நெறைய கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து அவங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. அதோட மதிப்பு. அப்ப அத வந்து புரிய வைக்கணும். அத வந்து சில வீட்ல எல்லாம் பெற்றோர்கள் தான் அந்த கதைய படிச்சு சொல்றாங்க, ஒரு சில வீட்ல. அப்ப அப்படியான ஒரு இத வந்து சொல்லும்போது, அவங்களுடைய ஞாபகங்களையும் இது தூண்டி விடுற மாதிரி இருக்கும். ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கதை கருகள் நான் எடுத்திருக்கேன். அதனால நண்பர்கள் உங்களுக்கு தோன்ற இந்த மாதிரியான கதை கருக்கள எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அத நான் வந்து அதே மாரி தமிழ் பெயர்களா வைக்கணும்னாலும், நீங்க பெயர்கள வந்து எனக்கு சொல்லலாம். இந்த மாரி பெயர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியும் எனக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன சொல்லலாம் தமிழ்ல? டக்குன்னு தமிழ் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஆலோசனை. ஆலோசனைகள் வழங்குங்க. அத வந்து நம்ம அடுத்த கட்ட முயற்சியா கொண்டு போலாம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சின்ன கவிதைகள், 2 வரி கவிதைகள். உழைத்துப் பார் வாழ்க்கை புரியும். பயணம் செய் மனம் விசாலமாகும். முயற்சியின் பலன் முடிசூடுவதல்ல. இது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். முயற்சியின் பலன் முடிசூடுவதல்ல. முயற்சி செய்வது மட்டும்தான் அப்படிங்கிற நோக்கத்துல நான் எழுதியிருக்கேன். வலைத்தள வாழ்க்கை நிலையானதல்ல. இன்றைய அந்த இவர்களை பார்த்து எழுதினது. யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களோட இத நான் இது பண்ணி எழுதினது. உழைப்பில்லா ஊதியம், உப்பில்லா சாப்பாடு போல. எழுதுகோலின் வெற்றி எண்ணங்களை உரைப்பதில் தான் இருக்கிறது. அது போய் சேருதான்றது இல்ல. நம்மளுடைய எண்ணங்களை உரைப்பதில் தான் அதோட வெற்றி இருக்கு. தோல்வி வேண்டும், வெற்றி படிக்கட்டாய். அதுக்கப்புறம் ஒரு நிறைவான ஒரு கவிதை, இதை சொல்லி முடிச்சிடுறேன். நீ ஏமாற்றப்பட்டால் தலை குனியாதே இந்த வஞ்சகமான உலகில். நீ இன்னும் வெள்ளை மனதோடு உள்ளாய் என்று சந்தோஷப்படு. உன்னை கடுஞ்சொற்கள் தாக்கினால் வருந்தாதே. உனக்கு இன்னும் இடத்திற்கு ஏற்றார் போல் பேசத் தெரியவில்லை என்றுணர். உன்னை பற்றி புறம் பேசினால் நொந்து போகாதே. நீ உன்னை நிரூபிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று புரிந்து கொள். தாங்கள் தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்தினால் அழாதே. நம்மை இதற்காகவாது நினைக்கிறார்களே என்ற அளவிற்கு, நினைக்கும் அளவிற்கு நாம் இருக்கிறோமே என்று மகிழ்ச்சி அடை. அவமதித்து கீழே தள்ளுகிறார்கள் என்று கலங்காதே. உன்னை தேடி வரும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு விரைவில் வாய்க்கப் போகிறது என்று வைராக்கியம் கொள். புரிந்து கொள்ளாத யாருக்காகவும் நீ கவலை கொள்ளாதே. உன்னை நீயே புரிந்து கொண்டு முன்னேறி நட, வருபவர்கள் வரட்டும். உன்னை நீயே புரிந்து கொண்டு முன்னேறி நட, வருபவர்கள் வரட்டும். நன்றி. அதாவது இந்த கடைசி 4 வரி எனக்காகவே எழுதுன மாதிரியே இருக்கு. ரொம்ப நன்றி.
நிறைய நேரங்கள்ல அதுதான் நம்மள வந்து சரி சரி பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும்னு போக வைக்கிறதே அந்த 4 வரி தான். இன்னுமா இந்த உலகம் நம்மள வெள்ளை மனதுடன் இருக்கிறோம் என்று நம்புகிறது அப்படிங்கிற அளவுக்கு வெள்ளை மனதோட இருந்து இருந்து அருமை லாவண்யா அவர்களே, நெஞ்சம் மகிழ்ந்தது. நன்றி லாவண்யா, நன்றி. அருமையா இருந்துச்சு. அருமை. சுந்தரமையா, நீங்க சொல்லலாம். நான் வந்து எனக்கு பிடித்த கவிதை வரிகள்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து நம்ம திருக்குறள், அது தவிர இப்போது ஏற்கனவே திவ்யா நிறைய பாடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இருந்தாலும் என்னுடைய கவிதைகள் எந்த மாதிரி இருக்குது, நான் ரசித்த கவிதைகளை உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம். கவிதை அப்படின்னா முழு கவிதையும் படித்தோன்னா நமக்கு பொழுது காணாது. அதனால அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வரிகளாக நான் கருதுகிற வரிகளை மட்டும் நான் பாடுறதா இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாத்துக்குமே நமக்கு தொடக்கம் வந்து திருக்குறள் தான். திருக்குறள் 69 வந்து ஈன்ற பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகன் வந்து மிகப்பெரிய ஒரு நல்லவன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ இதுக்கு இணையாக பெண்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு வரிகள் எங்கேயாவது இருக்கான்னு நான் தேடினேன். அது எனக்கு கிடைச்சிது. அது எங்கன்னா பாரதியார் பாடின சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனிசிலிருக்குதடி அப்படின்னு அந்த ஈன்ற பொழுதில் பெரிதுமக்கும் அப்படிங்கிற குரலோட கருத்தை அவருடைய பெண் குழந்தையை பற்றி பாரதியார் பாடுறாரு. அதனால இது அவருக்கு இணையாக பிடிக்கப்படக்கூடிய ஒரு வரிகளாக இதை நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு திருக்குறள் வந்து 490வது திருக்குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க தீர்ந்த இடத்து. இதை சொல்லும் போதே கொஞ்சம் கக்கன்னு இருக்கும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூளும் மழை அப்படிங்கிற மாதிரி ஒரு கரடு முரடான அப்படின்னு சொல்லலாம் குறள் இது. ஆனால் இதே கருத்தை ரொம்ப அழகாக ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிய கண்ணதாசன் தான் நினைக்கிறேன். நான் பாடல் ஆசிரியரை பெரும்பாலும் பார்க்கல, பாடல் வரிகள் அது எனக்கு பிடிச்சிருக்கிறதுங்கிறதுனால அதை நான் எடுத்திருக்கேன். இந்த கருத்துள்ள வரிகளை கண்ணதாசன் எந்த பாடலில் வச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? திரைப்படம் வந்து அவள் திருப்பி சொல்லுங்க. என்ன கருத்து? கொக்கொக்க குடும்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கு வந்து ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கும், அதனுடைய இறை வரும்போது டக்குன்னு அப்படியே கொட்டி எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. இது வந்து ஒரு சினிமா பாட்டுல இருக்கு. அந்த சினிமா வந்து அவள் ஒரு தொடர்கதை. ஓகே, இது வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தான். அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. அதுல ஒரு சரணத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா, கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்ன என்பதை, கொத்தும் போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை. ஃபட்டாஃபட் அப்படிங்கிற அந்த வரியில அந்த குறளை அப்படியே எழுதியிருக்காரு இவரு, இன்னும் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி. அடுத்தது அதே திரைப்படத்துல இன்னொரு பாடலும் ரொம்ப அருமையான பாடல், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம திருமணம் அப்படிங்கிறத சொல்லும்போது, திருமணம் நம்ம பார்க்கும்போதும் சரி, யாருக்கு யாரோ நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தன் பிறந்திருக்க போகிறான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து ரொம்ப அழகான வார்த்தையில் இந்த கவிதையில் வந்திருக்கு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, கடவுள் அமைத்து மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இந்த வரியில இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, அந்த வார்த்தை அந்த வரிகள்லயே முடிஞ்சு போச்சு. இந்த திருமணம்ங்கிறது இதுதான்
அதனுடைய என்ன சொல்றது டெஃபினேஷன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இதுதான் திருமணம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையான இந்த வரியில் இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து உலகம் ஒரு நாடக மேடை, அதில் இருக்கும் நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வரிகளில் அவர் 2 விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. உலகம் ஒரு நாடக மேடை, நம்ம நடிகர்கள். இதில் 2 விஷயத்தை அவர் விட்டுட்டாரு. எதை விட்டுருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் நாடகம் என்னங்கிறத எழுதியிருக்கிறது, அப்புறம் பார்வையாளர்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் இந்த வரிகளில் சொல்லலை. அதை ஒரு அருமையான தமிழ் பாட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டு, ஏதாவது ஞாபகம் வருதா? உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலாலா. அதை விட இந்த பாட்டுல எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அவரு. இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட இருக்காது. எழுதாத நாடகம். யார் நடிக்கிறாங்கன்னா நம்மளே நடிக்கிறோம், யார் பார்க்குறாங்கன்னா நம்மளே பார்க்குறோம். ஸோ ஒரு நாடகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இலக்கணங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 வரியிலேயே அவர் எழுதிட்டாரு. இல்லாத மேடை, எழுதாத நாடகம், ஆனால் நாமளே நடிகர்கள், நாமளே ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. இதில் அடுத்தாப்புல வந்து இப்போ வந்து தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் இப்போ வந்து அந்தந்த கட்சிகள் அவங்களுக்கு வேணுங்கிற பாடல்கள், அவங்கவுங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி நிறைய என்ன சொல்கிறது சின்ன சின்ன கவிதைகளாக யூடியூப்பில் நிறைய விடுறாங்க. முந்தி காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, இந்த மாதிரி வசதிகள் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரைப்பாடல்கள்லையே அந்தந்த விஷயங்களை கொண்டு வர மாதிரி பாடல்கள் எழுதுவாங்க. அதை வந்து அந்தந்த பொதுக்கூட்டம் முன்னால் நிறைய நடக்கும், அந்த பொதுக்கூட்டத்தில் போடுவாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மாதிரி பாடல்கள் வரும். இதில் தேர்தல்ங்கிறத மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அரசாங்கத்தோட பல்வேறு கொள்கைகள், அந்த கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் திரைப்படங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. அதுலேயும் தமிழ் படங்களில் வந்து நிறையவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல் பாட்டு வந்து ஒரு குறவன் குறத்தி பாடுற பாட்டு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம்பாடி தானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம்பாடி தானுங்க. இதுல முதல்ல காதல சொல்ற மாதிரி, கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வேலை வீசிக்கிட்டோம். இது வந்து சாதாரண காதல் சொல்றது. இதுக்கு அடுத்த வரியில வந்து அப்போ இருந்த அரசாங்கங்கள் கொண்ட கொள்கைகள் எல்லாம் வரிசையாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த அதாவது அந்த இதில் வந்து சிக்கனமாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், அதை சீர்திருத்த முறையில் நடத்திக்கிட்டோம். பெத்தாலும் 1 2 வெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். ஊராரி பிள்ளைகளை பெக்க மாட்டோம், அதுக்கு ஊரு வந்து வாங்கும் வைக்க மாட்டோம். நாங்க புதுசா அப்படின்னு போகும். அன்னைக்கு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக எடுத்திருந்தாங்க. அந்த வரிகள் எல்லாம் அந்த விஷயத்த இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அப்போ வந்து அவங்க ஆரம்பித்த அரசு வந்து ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த பாடல்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை எடுக்க போவதில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்துல நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்காரி ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்க சட்டத்திட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை, எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்போதும் இங்கு மறைப்பதில் நாங்க புதுசா அப்படின்னு போவோம். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசின் திட்டங்கள், அதுக்கப்புறம் சில கட்சிகளோட கொள்கைகள், அது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆனால் இந்த பாட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கட்சி சார்ந்ததாக இருக்கும். ஆனால் அதில் இப்போது இத்தனை வருஷம் கழித்து பார்த்தா எல்லா கட்சிக்குமே பொருந்துற மாதிரியான வரிகளை அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, நாம் படி தேங்காஞ்சியிலே நேற்று
அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்று நல்லவர்க்கு நாளும் வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. இதுல வந்து ஒரு சரணத்துல என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு, மக்கள் நலம் என்று சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். இது வந்து ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி, புதுசாக வர கட்சி எல்லாருமே ஒருத்தர் தாக்குறதுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு இந்த கட்சிக்காரங்க மீட்டிங் போடும்போது இந்த பாட்டை போடுவாங்க, நாளைக்கு அந்த கட்சிக்காரங்க மீட்டிங் போடும்போது இந்த பாட்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகளை போட்டிருக்காரு. இதுல வந்து மொத்தம் ஒரு 5 சரணம் வரும். கடைசி சரணத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இது அதாவது நாட்டு நிலைமைய, ஏய்ப்பவர்க்கே காலமின்றி எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. இதுக்கு அடுத்தாப்புல வர்றதுதான் வந்து முக்கியம். ஏன்னா தேர்தலை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு அழகான 4 வரிகள் வரும். ஒரு சம்பவம் என்பது நேற்று நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனை ஆவது நாளை நாளை வரும் சோதனை தான் இடைவேளை அப்படின்னு பாடிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த தேர்தல் காலங்கிறதுனால இந்த பாட்டையும் எடுத்து சொன்னேன். அநேகமா இதோட என்னுடைய சிறு உரையை முடிச்சுக்கிறேன். பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அருமை அருமை ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுந்தரமையா பாடுறத கேக்குறேன். வா வா, ஊதாகோல் பக்கம் வர்றது இல்லையா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுதானே நமக்கு அதாவது சொல்ல போனா அதுல கத்துன்றதுலதான் இப்பெல்லாம் பாட முடியுது. அதுக்கு முன்னால அவ்வளவு நேரம் வராது. பாடுறதுக்கு ஒண்ணு அந்த வரிகள் தெரியாது, இல்லைன்னா கோர்வையா வராது. இப்போ உள்ள கான்பிடன்ஸ் உண்மையிலே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்லணும். நம்ம திண்ணை அதுல முக்கியமான பங்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க திவ்யா எல்லாம் பாடினதெல்லாம் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. அதுதான் கேட்க வந்தேன் நான் பாடினது நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கேக்குறீங்க. நன்றி நன்றி ஐயா. கீதம்மா. சரி, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரையும் எனக்கு வந்து வெளியில போற வேலை இருந்தது, ஆனா தமிழ் திண்ணைய தவற விடுறதுக்கும் மனசு வரல. அப்புறம் இங்கே பண்ணிட்டு அதை அப்புறமா அதை ஒத்தி போட்டு இந்த இணைப்புல இணைய முடிந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாந்தா மாமி வழிகாட்டுதல் படி ஒருங்கிணைப்பாளர்கள் 20 வணக்கத்துடன் நிகழ்ச்சிக்கு போறோம். நான் வந்து சின்னதா ஒரு ஆன்மீக வினா விடை கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா ஒன்னும் தயார் பண்ண நேரம் இல்லை, அதனால இது ஏற்கனவே இருந்ததுதான், அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இன்னொரு குழுல இது சொன்னேன். அந்த வந்து இப்போ வந்து வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அதனால புஸ்தகங்களை, நல்ல நூல்கள், ஆன்மீக நூல்களை யார் யார் எழுதினாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு நம்ம அதை படிச்சுட்டு அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு சின்ன ஆன்மீக வினாவிடை இது நாமும் கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கும் கீழ்கண்ட வினாவிடைகளை சொல்லித்தர வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கந்த சஷ்டி கவசத்தை எழுதினவர் யார்? அதுலயே வரும், அந்த கவசம் ஸ்லோகம்லயே வரும், பாலதேவராயன் சுவாமிகள். அருமை அருமை, பாலதேவராய சுவாமிகள். கந்த குரு கவசம் எழுதினவர் அண்மையில் மறைந்தவர். சேலத்துல எல்லாம் கோவில் பெரிய இதெல்லாம் பண்ணிருக்காரு, ஸ்கந்தகிரிலாம். புதுக்கோட்டையில அவரோட பெரிய சமஸ்தானம், அந்த ஆஸ்தான இது இருக்கு, ரொம்ப உதவி செஞ்சிருக்கேன். இவ்வளவு க்ளூ கொடுத்தும் கண்டுபிடிக்க முடியலையே. ஜட்ஜு சுவாமி ரொம்ப அது வருத்தமா இருக்கு எனக்கு. சத்குரு சாந்தானந்த சுவாமிகள்னு ரொம்ப அருமையா இருக்கும் அவரோட கோவில். பாத்தீங்கன்னால
18 கையோட துர்க்கை எல்லாமே அவருடைய நினைப்பே பெருசா இருக்கும். அதனால ஒவ்வொரு திருவுருவமும் நல்ல 6 அடி 7 அடிக்கு இருக்கும். எல்லாரும் வாய்ப்பு இருந்தா போய் ஆனந்தியை தான் நினைச்சுக்கிறேன். புதுக்கோட்டை நீங்க சொல்றது இங்க சென்னையில கந்தாசிரமம்னு ஒரு இடத்துல இருக்குங்கம்மா, அதுவா சொல்றீங்க? ஆமா, ஸ்கந்தாசிரமத்திலயும் இருக்கு. அதேதான் சேலத்திலயும் ஸ்கந்தகிரின்னு இருக்கு, புதுக்கோட்டையிலயும் இருக்கு. அவருடைய அவருடைய யாரு சிஷ்யர்கள் எல்லாரும் அடியார்கள் எல்லாருமே அந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகளோட கோவில்ல. ஏன்னா இறைவன் ரொம்ப பெரியவர்ங்கிற எண்ணம் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வரணும். அதுக்காக அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். காயத்ரி மந்திரத்தை அளித்தவர் யார்? விஸ்வாமித்திரர். அருமை. அப்புறம் வெங்கடேச சுப்ரபாதம் தினம் கேட்கிறோம் நம்ம. இவரு எதையும் கோவில்ல கேட்போம், இல்ல ஏதாவது கேசட்ல கேட்போம். வெங்கடேச சுப்ரபாதம் இயற்றியவர் யார்? ஆதிசங்கரர். இல்லை. ஆதிசங்கரர் எப்படி? பிரதிவாதி பயங்கரம். இல்ல 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 இல்ல. அன்னமாச்சாரியார். அண்ணங்கராச்சாரியார். அன்னமாச்சாரியார் இந்த பிரம்மமுக்கடை எழுதினவர். இது அண்ணங்கராச்சாரியார். அது ஹஸ்தகிரி அனந்தசாரியலு சுவாமிகள் அப்படிங்கிறது அவருடைய தெலுங்கு பெயர். தமிழ்ல அவருக்கு அண்ணங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வெங்கடேச சுப்ரபாதம் எழுதினார். இதுல ஒரு சின்ன தகவல் நான் எனக்கு மனசுக்கு ரொம்ப இனிமையான ஒரு தகவலை சொல்ல விரும்புறேன். என்னோட பேர குழந்தை பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஏதோ வினாவிடை கேட்கும்போது 10 புகழ்பெற்றவர்களோட படத்தை காமிச்சு அடையாளம் காண சொன்னாங்களாம். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நேரு மாமா, காந்தி தாத்தான்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே வரும்போது எம்எஸ் அம்மாவோட படத்தை காமிச்சிருக்காங்க. அப்போ அவனுக்கு அவங்க பேரு ஞாபகம் இல்லையா, சுப்ரபாதம் பாட்டின்னு சொன்னானா. ஏன்னா அந்த ஒலிப்பேழையில எம்எஸ் அம்மா படம் இருக்கும். அந்த இவங்க ஜட்ஜுக்கு என்ன தமிழ் நடுவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு அந்த ஆசிரியை எங்கிட்ட, நான் அந்த குழந்தைய கூப்பிட போகும்போதே எங்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு மனசுக்கு இதமான விஷயம் உங்களோட பகிர்ந்துட்டேன். திருப்புகழ் எழுதினவர் யார்? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர். திருமந்திரம்? திருமூலர். கந்த புராணம்? சிவாச்சாரியம் சொல்லுவாங்களே கந்த புராணம் எழுதுனது சச்சிதானந்த சுவாமிகளா? இல்ல கச்சியப்ப சிவாச்சாரி. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் எழுதினது யாரு? குமரகுருபரர். அருமை அருமை. கந்தர் அனுபூதி? ஏற்கனவே நீங்க சொன்ன விடையில இருந்தது. அது திருப்புகழ் அருணகிரிநாதர் தான். அருணகிரியார். அருணகிரிநாதர். திருமுருகாற்றுப்படை? ஆற்றுப்படை ஒரு திரைப்படத்துல கூட வந்திருக்கு. புறநானூறு. நக்கீரர். யார் சொன்னாங்க? நக்கீரர். அருமை. திருவிளையாடல் புராணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைகள். ஆனா அது யாரு எழுதினாங்கிறது யாருக்கும் தெரியாது. பரஞ்சோதி முனிவர். அபிராமி அந்தாதி யாரோ சொன்னீங்களாமா? அபிராமி பட்டர். அவருக்கு இதுக்கு முன்னால வேற ஏதாவது பேர் இருக்கா? அப்போ இருந்தது. யாருக்கு? அபிராமி பட்டருக்கு சிறுவயது சுப்பிரமணியம் அவர் பேரு சுப்பிரமணியம். அபிராமி அந்தாதி, அபிராமி பதிகம் 2 எழுதினதுனால அவர் பேரு அபிராமி பட்டர்னே ஆச்சு. பெரிய புராணம் எழுதினது யாரு? சேக்கிழார். குமராஸ்தவம்? குமரகுருபரர். இல்ல திருவான்மியூர்ல கோவிலே இருக்கு. பாம்பன் சுவாமிகள். ஆமா, பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். நான்மறை வேதங்கள் அதை தொகுத்து, அதுதான் வியாசம்னால கட்டுரை, அதை தொகுத்து இது பண்ணினது. வேதங்கள் அனாதியா முதல்ல இருந்தே இருக்கு. அதை தொகுத்தவர் யார்? வேத வியாசர். வியாசம்னாலே தொகுத்ததுன்னு தான் அர்த்தம். வேத வியாசர்.
தெய்வ மணிமாலை அப்படிங்கிற நூல் ரொம்ப அற்புதமான ஆன்மீக நூல். அதை எழுதினது யாரு? போன நூற்றாண்டுல இருந்தார் ராமலிங்க அடிகள். வள்ளலார்னு சொல்றோம் இல்லையா? வள்ளலார். ஆமா, அதான் தெய்வ மணிமாலை. சண்முக தெய்வமணி சுவே துய்யமணி ஏன்னு வருமே. யோகாசனம், யோகாசனம் பற்றின நூல் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர். திருப்பாவை, இது எல்லாரும் சொல்லிடுவர். ஆண்டாள். திருவம்பாவை மாணிக்க வாசகர். அருமை. ஹனுமான் சாலிஸ், அதுலயே பரஸ்கிருதியில ஒரு பேர் வரும், துளசிதாசர். ராமச்சரித்த மானஸ் எழுதிட்டு அந்த ஹனுமாரோட பெருமையை சொல்றதுக்காக ஹனுமான் சாலிசா. சாலிசானா 40, ஹனுமான் சாலிசான்னு 40 தோகான்னு சொல்லுவா. இந்த ரெட்ட வரி நம்ம குரல் மாதிரி இருக்கிறது, 2 வரிக்கு வர பாடல்கள் பேரு அந்த இதுல துளசிதாசரோடு தோகான்னு சொல்லுவா. தோன்னா 2, தோகான்னா ரெட்ட வரி பாடல்கள். அந்த மாதிரி ஹனுமான் சாலிசா 40 ரெட்ட வரி பாடல் இருக்கு. அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போர் பிடிச்சதான்னு தெரியல. பட் இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். அதுவும் நம்ம இப்போ ஹிந்து மதத்தோட கொஞ்சம் நலிவுற்ற காலம்னு தான் இப்ப இதை சொல்லணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் எங்களை மாதிரி ஆட்கள் பேர குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும். எவ்வளவு தூரம் அவங்க கேட்பாங்க தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லணும். இது வேணும்னு அத்தனையும் இந்த தமிழோட சுவை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனாலதான் நான் தமிழ் திண்ணையில இதை பகிர்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு இத எடுத்தேன். அந்த தமிழ் அருணகிரிநாதரோட தமிழ் எல்லாம் கேட்கறதுக்கே ஒரு ஆயுசு போடுறது, அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி கேட்கறத விட புரியணுமே முதல்ல. புரியலாம், தாராளமா புரியும். அருணகிரிநாதரோடது நம்ம வேணும்னா நம்ம அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன விளக்க உரை மாதிரி கூட பண்ணி அந்த திருப்புகழ்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சில பேர் அதை மௌத்வாஷான்னு கூட கேள்வி பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு அருமையா அந்த 6 படை வீடையும் பற்றி, முருகனோட பெருமையை பற்றி, கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்துல சொன்ன அத்தனை கருத்துக்களையும், சண்மத கருத்துக்களையும் அப்படியே அருள் மொழியா அள்ளி தெளிச்சிருக்கார். அதனால எல்லாரும் அருணகிரிநாதரோடு நவமணி மாலைன்னு இருக்கு, 9 புஸ்தகங்கள் அவரோடது ரொம்ப என்ன ஃபேமஸ்ங்கிறதுக்கு என்ன சொல்றது, சிறப்பானவை. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ பொக்கிஷம் இருக்கு நமக்கு தமிழ்ல, நம்ம ஆன்மீக பொக்கிஷங்கள். காலத்தின் கொடுமை இதெல்லாம் ரொம்ப இதா முந்தியெல்லாம் வகுப்புலயே இருக்கும், அதெல்லாம் இல்லை அப்படிங்கறதுதான் வருத்தம். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்லணும்னு எல்லாத்தையும் பணிவோட வேண்டி விடைபெறுகிறேன். நன்றியோட. நன்றிமா, ரொம்ப நன்றி. என்ன சொல்றது, எனக்கெல்லாம் நிறைய இதுக்கெல்லாம் பதிலே தெரியல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி. அவ்வளோதான். இன்னைக்கு பங்கு பெற்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சாந்தாம்மாவுக்கு சிறப்பு நன்றி. ஏன்னா அவங்க தான் துவக்கி வச்சு இது பண்ணது. அவங்க உடல்நிலை சரி, இது மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் நம்ம தமிழ் திண்ணை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி. கீதாமும் அதே மாதிரி தான். என்ன சொல்லுங்க, சான்ஸ் கிடைச்சிட்டா போதும் அவங்களுக்கு ஒரு இது டப்புன்னு உள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வம். சுந்தரம் சார் ரொம்ப நாள் கழிச்சு பாட்டு கேட்டது. திவ்யாவும் அதே தான் வச்சு இது பண்ணது. லாவண்யா சிறுகதை அருமை. சிவக்கனி சொல் பற்றி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனந்திக்கும் நன்றி. மறுபடியும் நம்ம இதே மாதிரி மாதம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த மாதம் மே 24ஆம் தேதி நாம் சந்திக்கலாம். இன்னும் மே 31 வருது. 31 சண்டே தான் வருது. மே 31 சண்டேவா? மே 31 ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 31 வச்சுக்கலாம். அல்ல, கடைசி ஞாயிற்றுக்கிழமை தானே நம்மளுடைய. அப்ப மே 31 வச்சுக்கலாம். நான் அதை கவனிக்கல. ஓகே.
மே 31 நம்ம வச்சுப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்தே வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சுவாமிமலை சங்கர் கணேஷ். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சங்கர். திவ்யா மேடம், நீங்க 3, 4ன்னு கொண்டு வாங்க எல்லாத்தையும். கண்டிப்பா கொண்டு வரேன் சார்.